காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களும் பாலச்சந்தருடைய படங்களும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நம்மளும் வந்து பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட லைஃப் அப்படின்னா அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் பேசுங்க. நிறைய சிரமங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுனேன். அது வந்து கல்லுக்குள் ஈரம்ங்கிற படத்தில் ஒரு ரிவர் ஒரு ராக் மேலே நின்று ஷூட்டிங்கு அதில் எழுதிட்டு இருக்கும்போது அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு. மணிவண்ணன் ஓடி போய் எடுக்க பார்த்தா அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனையும் உட்காந்து ஞாபகப்படுத்தி எல்லார்ட்டையும் கேட்டு அந்த ஓகே டேக்ஸ் எழுதி இந்த டப்பிங் பார்த்துக்கிற இன்சார்ஜ் நான். அப்போ வந்து கமல்ஹாசன் சாருடைய ஒரே ஒரு டைலாக் ராதா அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் அது விட்டு போச்சு. அவரு ஹிந்தி ஷூட்டிங் போயிட்டாரு. அப்போ ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து சென்சார் பண்ணணும். அப்போ அந்த ஒரு டைலாக் சிவகுமார் சார்லாம் அவர் வந்து ரொம்ப அபூர்வமான மனிதர். அவர் மாதிரி வந்து அவர் உண்மையை தவிர எதையும் பேச மாட்டார். அவர் ஒரு நேர்மையான மனிதர். அவர் வந்து எனக்கு சினிமா உலகத்தில் ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்த ஃபிலிமில் வந்து ஒரு 10 ஃபிலிம் 15 படம் ராஜா சார் 20 படத்தில் 15 படம் ராஜா சார் இருந்திருக்கு. அண்ட் அவரோடான ஒர்க் பண்ண அந்த அனுபவம் சார். அவர் 7 மணிக்கு வந்தால் காலையில் ஒரு சாங் ரெக்கார்டிங், ஈவினிங் ஒரு சாங் ரெக்கார்டிங் முடிப்பார தவிர ஒரு வார்த்தை கூட மற்றவங்கள பற்றி பேச மாட்டார். அன்னைக்கு ஏர்லி மார்னிங் கற்றுக்கிட்டதை இங்கே வந்து அப்ளை பண்ணுவார். அதை கிரியேட் பண்ணி பார்ப்பாரு. அந்த ராகத்தை ஃபிலிம் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி பார்ப்பாரு. அது ஒரு பெரிய 80s டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 2024 நம்ம வந்து இப்போ ஜனங்களோட ரசனை வந்து எங்கே மாறி இருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வந்து RGB ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு அது 25 ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கேமராமேன் ஷூட் பண்ணும்போது ஒரு இடத்துல ரெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர். இண்டோ டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரெட்ரோ மெமரிஸ்க்காக இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் 80s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர். நிறைய வெள்ளி விழா படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. டைரக்டர் கே ரங்கராஜ் சார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். சார், முதல்ல எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கிளாஸியான ஃபிலிம், ஒரு கிளாசிக் ஃபிலிம், ஒரு கல்ட் ஃபிலிம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ரத்தமும் வன்முறையும் ஒரு ஜாதி கொடுமை இப்படி தான் பார்த்து இது நார்மலைஸோ அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நம்ம திரும்பி மெமரிஸ் நம்ம பார்க்கும்பொழுது அந்த கட்டத்தில் நீங்கள் எடுத்த படங்களில் வந்து ரொம்ப குடும்பப்பாங்கான நிறைய படங்கள். இந்த மெமரிஸ், இந்த ஜேர்னி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு வர மெமரி இது? அதாவது பழைய நினைவுகள் வந்து இப்போ நம்ம அப்போது 80s படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது P.U. சின்னப்பா, தியாகராஜ பகவதர் அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிடையாது, கொஞ்சம் தூரமானவங்க தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸு வந்து பழைய படங்களை கொஞ்சம் தூரமாக வச்சே பார்க்குறாங்க. அதனால் அது காலத்தின் கட்டாயம். இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரசனைகளே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரு நிதானம் இல்லை அவங்களோட. ஒரு ஃபேமிலியோட மெலோ ட்ராமா வந்து அவங்க அதை அவ்வளோவா ரசிக்கிறது இல்லை. க்ரைம், அதை ரொம்ப சஸ்பென்ஸ், த்ரில் இதைத்தான் வந்து இப்போது உள்ள ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாமளும் நம்மளை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த கால நினைவுகள் வந்து அதையே நினச்சிட்டு இருந்து இப்போ நம்ம வாழ முடியாது. இப்போது காலத்துக்கு ஏற்றபடி நாம் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. உங்களோட பசுமையான நினைவுகளில் நீங்கள் செரிஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எது வருது உங்களுக்கு? இந்த பயணத்தில் வந்து உங்களோட ஸ்கூல் டேவா இல்லை காலேஜ் டேவா இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நினைவுகளா, எது உங்களுக்கு வந்து எனக்கு எப்போவுமே என்னால் மறக்க முடியாது, அப்படியே இன்னமும் பசுமையாக இருக்குது அப்படின்னு எது சொல்லி? அதாவது நான் அந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இந்த ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களும் பாலச்சந்தருடைய படங்களும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நம்மளும் வந்து ஒரு பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினச்சோம். அந்த சந்தர்ப்பத்தில் காலேஜ் முடித்த உடனே நான் வந்து அந்த ஃபிலிம் மலையாங்கிற பத்திரிகையில் MG வல்லமன் தான் எடிட்டர். அவருக்கு வந்து ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன். அது வந்து 16 வயதிலே பற்றின ஒரு கட்டுரை. அது கொஞ்சம் ஒரு பரபரப்பாக எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு யார் இந்த பையன் பார்க்கணுமே அப்படின்னு பாரதிராஜா சொன்னார். அப்போது எனக்கு அந்த அறிமுகத்தை கொடுத்தது வந்து அந்த MG வல்லமன் வெளியிட்ட இந்த கட்டுரை தான். அதுதான் என்னுடைய லைஃப்பில் வந்து முதல் கட்டமாக இருந்தது, முதல் படியாக இருந்தது. அப்போது பாரதிராஜா சார்ட்டியே நான் உதவியாளராக சேர்ந்தேன். அங்கே ஒரு 4 வருஷம் பணிபுரிந்தேன்.
அதுதான் என்னுடைய கெரியருக்கு அடிப்படையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஆங்கில படங்கள் பார்ப்பேன். அது கதைக்காக இல்லை, அந்த சவுண்ட் ட்ராக்கே நான் மறந்துடுவேன். ஒன்லி இந்த ஷார்ட் டிவிஷன் அவங்க எப்படி வந்து ஒரு சீனை எப்படி சொல்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆடியோ ட்ராக்கை சுத்தமாக மறந்துடுவேன். என்ன கதை, என்ன டைலாக் பேசுகிறாங்க எதுவும் அதை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒன்லி விஷுவல்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணேன். அதுதான் வந்து அடுத்தபடியாக இருந்தது. பாரதிராஜா சார்கிட்ட அவர் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டார், ஆனால் அவர் எடுக்கிறத பார்த்து நம்ம கிரகிச்சிக்கிறோம் பல விஷயங்களை. அப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு சீன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை வச்சு நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அதை நம்ம செய்து பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. அப்போ சரியான ஒரு சூழ்நிலையில் ப்ரொடியூசர் வர்றாரு, அவருக்கு படங்கள் பண்ணுறோம். அப்படியாக ஒரு 20 படங்கள் பண்ணியாச்சு. அண்ட் சார் நீங்கள் சொன்னீங்களா அந்த ஒரு ரைட்டிங் தான், அந்த ரைட்டப் தான் வந்து உங்களுக்கான ஒரு என்ட்ரி பாஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஏன்னா பாரதிராஜா சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி டைரக்டரில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணுன்றதே நிறைய பேர் தவமாக இருப்பாங்க. அவரை பார்க்க முடியுமா, அவர்கிட்ட பேசணும். பட் உங்களுக்கு அதான் ஈஸி என்ட்ரி பாஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அந்த ரைட்டப் வந்து உங்களை அங்கே கொண்டு நிறுத்துச்சு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா அந்த ரைட்டப் நீங்கள் என்ன எழுதுனீங்க? அது அந்த டைட்டில் வண்ணமயில் ஒரு வியப்புக்குறி அப்படின்னு தான் அந்த கட்டுரைக்கு தலைப்பு. அது இந்த மாதிரி படங்கள் தான் இருக்கணும், இதுதான் சமுதாயத்துக்கு தேவை, பொய்களை சொல்கிற ஒரு தவறான பிம்பங்களை உருவாக்குற படங்கள் வந்து வரவேற்கக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெண்ட் உள்ள டென்ட் செட்டர்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்னு அதை ரொம்ப கடுமையாக எழுதியிருந்தேன். அதை பார்த்து தான் அவர் இம்ப்ரெஸ் ஆனார். ஸோ அது ஒரு திருப்பு முனையாக சொல்லலாம். நான் அதை உங்களுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய தாக்கம் என்ன கொடுத்துச்சு சார்? பிகாஸ் நீங்கள் நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸும் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அது வந்து ஒரு கிராமம் சார்ந்த ஒரு படம் தான், அங்கே இருக்க வாழ்வியல் முறையை எடுத்த படம் தான். அது என்ன உங்களை அவ்வளோ இம்பாக்ட் பண்ணி? அது அந்த வாழ்க்கை முறையை காட்டின விதம் வந்து இயல்பாக இருந்தது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கிரியேட் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு லைஃப்பை தத்துவமாக சொல்கிற மாதிரி இருந்தது. அது பழைய படங்களில் மற்ற படங்கள்ல இருந்து அதை வேறுபடுத்தி காட்டுச்சு. அதுதான் அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து சார்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணது உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டம் உருவாச்சுல. அது வந்து நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மனோபாலா சார் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், மனோஜ்குமார் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் மணிவண்ணன் சார்லாம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தாலுமே கூட தனக்கு ஒரு வாய்ப்பு வருது, தன்னால் வாய்ப்பு பறிப்போக நண்பர்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு சுயநலம் வந்துடுது. யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு தனக்கு மிஞ்சிதான் தானம் தருவாங்கிற மாதிரி. பட் நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிற மாதிரியே இருக்கும். ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது வந்து ரொம்ப ஜோவியலாக பேசிக்கிறது, படங்களுக்கு போகிறது, புது விஷயங்களுக்கு பகிர்ந்துக்கிறது, இது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் 10-15 அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ 4 பேர் தான் இருக்கும். அப்போ அந்த 4 பேர் வந்து அந்த வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தோம். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஒரு நட்பு, அஃபெக்ஷன். இதுதான் வந்து எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொறாமையாக பார்க்காம மற்றவங்களோட வளர்ச்சியை வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு வியூவை கொடுத்தது. அண்ட் அது மறக்க முடியாத நிகழ்வு இருக்கு. நீங்கள் 5 பேரும் ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு கேலியாக இருக்கலாம், ஒரு கிண்டலாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் சொதப்பி இருக்கலாம். அந்த ஸ்பாட்டில் யார் அதிகமாக திட்டுவாங்க இவங்க நீங்கள் சார்கிட்ட? பாரதி சார் எல்லாருமே திட்டுவாங்க. ஆனால் அந்த எங்களுக்கு வந்து சீனியர் வந்து சித்ரா லக்ஷ்மணன் தான். எங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனைன்னா நாங்கள் அவர் முன்னாடி ஒதுங்கிப்போம். அவர் தான் சார் வந்து சார்கிட்ட பேசி சமாதானம் பண்ணுவார். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி சித்ரா லக்ஷ்மணன். அது வந்து அதுதான் சொல்கிறேனே, எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லாமே ஜாலியாக வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத கூட நாங்கள் வந்து அதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டோம். அது அதனால் எங்களுக்கு அது ஒரு அந்த பீரியட் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். அண்ட் சார் வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கே வந்து ஒரு 5-6 பேருக்கு மேலே இருக்காங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் அப்பவும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப்னு நீங்கள் சொல்வீங்க, பிகாஸ் நீங்கள் அதுலேருந்து தான் அடுத்து வந்து டைரக்டராக அப்படி வந்தீங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட லைஃப் அப்படின்னா அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? நீங்கள் அது மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? சேலஞ்சஸ் வந்து நிறைய சிரமங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுனேன். அது வந்து கல்லுக்குள்ளீரம்ங்கிற படத்தில் ஒரு ரிவர், ஒரு ராக் மேலே நின்று ஷூட்டிங்கு. அதில் எழுதிட்டு இருக்கும்போது அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு. அவன்
மணிவண்ணன் ஓடி போய் எடுக்க பார்த்தா அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனையும் உட்காந்து ஞாபகப்படுத்தி எல்லார்ட்டையும் கேட்டு அந்த ஓகே டேக்ஸ் இப்போ எல்லாம் வந்து டிஜிட்டலில் வந்து இந்த ஓகே டேக்கு தேவையில்லை, எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்துடும். ஆனால் அப்போ வந்து அந்த செலக்டிவாக ஓகே டேக்கு மட்டும்தான் வந்து பிரிண்ட் போடுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதினான். அப்போது இதை வந்து டைரக்டர்கிட்ட சொல்லலை, எங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டோம் அந்த விஷயத்த. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டு கொடுக்கறதெல்லாம் இல்லவே இல்லை, அவ்வளவு இதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த டப்பிங் பார்த்துக்கிற இன்சார்ஜ் நான். அப்போ வந்து கமலஹாசன் சாருடைய ஒரே ஒரு டைலாகு, ராதா அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக், அது விட்டு போச்சு. அவரு ஹிந்தி ஷூட்டிங்கு போயிட்டாரு. ரிலீஸ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் காப்பி எடுத்து சென்சார் பண்ணணும். அப்போ அந்த ஒரு டைலாக்கு என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள் எல்லாம் தலையை பிடிச்சிட்டு இருக்கும்போது இவரை சித்ராலட்சுமணன் தான் பலிகளாக்குனான். ஆனால் அவங்க வாய்ஸ் தான் கமல்ஹாசனுக்கு சூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு அந்த வார்த்தையை எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம். பிரிவி எப்போ வந்தாலும் எங்களுக்குள்ளே திக்குன்னு இருக்கும், எங்கே கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு. நல்ல வேலை. என்ன படத்துக்கு சார் இது டிக் டிக் டிக். ஓகே ஓகே, 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஆமா, ஓகே ஓகே. அது இப்பவும் நினைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப காமெடியா இருக்கும். அது ஒரு த்ரில்லான விஷயம், இங்க கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. அண்ட் உங்க குருநாதர் பத்தி நீங்க நிறைய வாட்டி பேசும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும், ஒரு பெருமை அண்ட் ப்ரைட், அவரோட மாணவர்கள் நாங்கள்ன்ற உங்களுக்கு இது இருக்கும். சார் பத்தி சொல்லுங்க சார். பாரதி சார் வந்து ஒரு ஷூட் பண்ணும்போது அவரே நடிச்சு காட்டுவார், நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சம்டைம்ஸ் ஃபைட் பண்ணி காட்டுவாரு, டான்ஸ் பண்ணி காட்டுவாரு. அதெல்லாம் வந்து மற்றவங்கலாம் பின்னாடி தான், இவர் தான் வந்து ஃப்ரண்ட்ல இருப்பார். அதனால எங்களுக்கு அவர் பெரிய அட்மிரேஷன் தான். ஏன்னா அது ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இருந்தது. அந்த லெசன் வந்து எந்த யூனிவர்சிட்டிலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவருடைய இன்வால்மெண்ட்டு டே நைட் பார்க்க மாட்டாரு, ஒரு சின்ன வேலையை கூட அவர் எடுத்து செய்வார். அந்த மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட்டு அவருடைய பிளட்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தட்ட வேலை செஞ்சது நாங்கள் பண்ண பெரிய புண்ணியம். இல்லை, எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன, பாரதி சார் பொறுத்தவரை நாங்கள் கேள்விப்பட்டது வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னா அவர் தேட மாட்டார். அந்த கூட்டத்தில் இருக்கவங்க அவர் கண்ணில் யாராவது கரெக்டாக பட்டா அவங்களே நடிக்க வச்சிருவாரு. ஏன்னா கிழக்கச்சி மேலே படத்துலலாம் வந்து மெயினாக வந்து அந்த கிராமத்து ஆட்களே வச்சு தான் அவர் அந்த படம் எடுத்தார். நீங்கள் எல்லாமே அப்போ எங்கே இருந்திருப்பீங்க, அப்போது ஒரு ஹீரோ லுக்காக இருந்திருப்பீங்க. சார் உங்களெல்லாம் எப்படி விட்டார்? இல்லை, அந்த காமெடியும் நடக்க இருந்தது. ஏதோ மண்வாசனி படத்தில் கூட வந்து ரொம்ப நாளாக வந்து ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. அப்போ கூட நான் சார்ட்டு வெளியே வந்துட்டேன். அந்த டேட்டில் எல்லாம் பெரியாரியா, ஒரு வேளை நான் அவனை கூப்பிடுவேன் அப்படின்னாரு. நல்ல வேலை அந்த ஆபத்து நடக்கல. ஆமா, விபத்துன்னு கூட சொல்லலாம். ஏன் உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை, அதில் அவ்வளோவா ஆர்வம் இல்லை. ஏன்னா டைரக்டர்கிட்ட இருந்து வந்த அத்தனை பேரும் நடிச்சிட்டாங்க. சித்ராலட்சுமணன், மணிவண்ணன், மனோபாலா எல்லாருமே. பட் எனக்கு மட்டும் அதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. அதனால ஆனாலும் கூட அவர் படங்கள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவேன். ஓகே, பட் ஆனால் எங்களுக்கு வந்து ப்ராம்ப்டா இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ மணிவண்ணன் சார் எங்களுக்கு நல்லா தெரியும், சித்ராலட்சுமணன் சார் நடிச்சது, மனோபாலா சார். மணிவண்ணன்லாம் அது ஒரு பாரதிய சார் மாதிரி அவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணினா அது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். ஒரு கேரக்டராக சீரியஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஒரு காமெடி, எல்லாமே வந்து எல்லா அது வந்து அது மிகப்பெரிய விஷயம். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டை விட அதிகமாக பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ வந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பேர் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு அவங்கள பற்றியான ஒரு இது, இப்போ மணிவண்ணன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, மனோபாலா சார். மனோபாலா அவன் நிறைய டான்ஸ் பண்ணுவான், பாட்டு போட்டாக்க அவன் டான்ஸ் பண்ணி காட்டுவான். அதனால அதில் அவனுக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்கிட்ட கூட டேப் ரெக்கார்டர்லாம் அப்போ கிடையாது. அவன் வீட்டில் இப்போ டேப் ரெக்கார்டர் வச்சுருப்பான், இந்த கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கும். அவன் தங்கியிருந்த ரூமில் தான் போய் நான் வந்து ஹோல் டே கேட்பேன். 8 hours 10 hours அந்த பாட்டுக்கு கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு ஃப்ரெண்டு தான். சித்ராலட்சுமணன் சார் அதான் அவர் எனக்கு கொஞ்சம் சீனியர் ஆச்சே, அண்ணன் முறை அவர். அவர் வந்து அவர்கிட்ட நீங்க வியந்த விஷயம்,
இல்ல அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா அப்படி சொல்லலாம். அவர்கிட்ட வியந்த விஷயம் வந்து அவருக்கு கோவமே வந்து நான் பார்த்தே இல்லைங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா பார்க்குறேன். அவர் வந்து கோவப்பட்டே நான் பார்த்ததில்ல. அவ்வளவு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ரொம்ப கூலாக இருப்பார். அது வந்து ஒரு பெரிய கேரக்டர். அது வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். அண்ட் மனோஜ்குமார் சார். மனோஜ்குமார் செல்லம்மா எங்கள் யூனிட்டில் வச்சிருக்கிற பேர் வந்து மின்னல் பாய். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வாங்க. ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டா இந்த கேமராவை தட்டி விட்டுருவானோ லைட்டை தட்டி விட்டுருவானோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி போடுவாரா? அதனால மின்னல் பாய்னு எங்கள் கலைமணி சார் அவருக்கு பேர் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு ஆக்டிவ். அந்த பாடி டியூனிங்கே அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அது வந்து அவருடைய மைத்துனர் தான், மனைவியுடைய தம்பி தான் மனோஜ்குமார். ஓகே ஓகே. பட் ஆனாலும் கூட அங்கே வந்து உறவினருங்கிற ஒரு லேபிளே இல்லாமல் ரொம்ப சின்சியரான அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அப்படி அண்ட் சார் இப்போ அடுத்து உங்கள் படத்துக்கு வரும்பொழுது நீங்கள் முதல்ல உங்கள் ஜானர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி மெலோ ட்ராமா தான் நம்ம எடுக்கணும். சில பேருக்கு வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து த்ரில்லர் ஹாரர். இப்போ மணிவண்ணன் சாரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் சடை இருக்கும், நிறைய வந்து ஹாரர் த்ரில்லர் இது இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே உங்களோட ஜானர் நீங்கள் ஃபிக்ஸ் ஜானர் வந்து ஆமாம், எனக்கு இந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட மெலோ ட்ராமா தான் எனக்கு பிடிக்கும். ஸ்ரீதர் சார் படங்களை வந்து ஒரு பாரத ராஜா பாணியில் நம்ம வந்து டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய திங்கிங் இருந்தது. அது மாதிரி படங்கள் தான் நான் பண்ணேன். அதுக்கு மோகன் சார் அவங்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அந்த கேரக்டர் தான் சூட் ஆகும். அவர் நம்ம சிவகுமார் சார்லாம் அவர் வந்து ரொம்ப அபூர்வமான மனிதர். இப்போ வந்து அவ்வளோ செலவு வைக்கிறாங்க, இவ்வளோ செலவு வைக்கிறாங்க ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. நான் வந்து 20 படங்கள் எடுத்தால் கூட ஒரு 6 படம் சொந்தமாக எடுத்தேன். அதில் உனக்காக விவாதிக்கிறேங்கிற படத்தில் அவர் நடித்தார். அப்போது கொடைக்கானலில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு அவர் ரூமுக்கு பக்கமாக போகிறேன். அப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என் தம்பி தான் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கவனிச்சிக்கிட்டு. அப்போது வெளியே வந்து டேய் வாடா வந்துடுறா வாடா வாங்கிக்கோ அப்படின்னு கத்துறாரு. எனக்கு பயம், என்ன ஆகிப்போச்சோ, என்ன தவறு நடந்துருச்சோ அப்படின்ட்டு. என்னண்ணா அப்படின்றான். பாருப்பா வாங்க மாட்டேங்கிறான். என்ன இல்லை, நான் ஒரு டெலகிராம் இது எஸ்டிடி புக் பண்ணேன், அது 18 ரூபா, அதை நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கோவிச்சுக்கிட்டாரு. என்னன்னா இப்படி வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறம் சமாதானப்படுத்த பெரிய விஷயமா போச்சு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் வந்து சிவகுமார். அவர் மாதிரி வந்து அவர் உண்மையை தவிர எதையும் பேச மாட்டார். அவர் ஒரு நேர்மையான மனிதர். அவர் வந்து எனக்கு சினிமா உலகத்தில் நான் முதல் எடுத்துக்காட்டாக நினைக்கிறது வந்து அவர் தான். அண்ட் சார் அதான் சொல்கிறேன், இந்த நீங்கள் வந்து உன்னை நான் சந்தித்தேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த படம் அவ்வளோ கொஞ்சம் ஜனங்க கிட்ட ரீச் ஆகலை. உதயகீதம், உன்னை நான் சந்தித்தேன், இந்த மாதிரி படம் வரும்போது தான் அது வந்து ஒரு பெரிய, பிகாஸ் அந்த உதயகீதம் வரும்போது கமல் சார் ஒரு படமும் ரஜினி சார் ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போவே அவங்க 2 பேரும் எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோஸாக இருக்கும்பொழுது அதுக்கு நடுவில் இந்த ஃபிலிம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்து அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இளையராஜாவுடைய பாட்டு தான். அது வந்து அவர் ஒரு பீக்ல இருந்தது. அவருடைய 300வது படம் தான் உதயகீதம். அது வந்து அந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து படத்துக்கு வெற்றிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. 2வது அது சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் கோவிந்த் தம்பி. அப்புறம் ஒரு எதிர்பாராத திருப்பம் உள்ள கதையாக வேற அது இருந்தது. ஸோ இத்தனை அம்சங்களும் சேர்ந்து அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகிறது காரணமாக இருக்குது. பிகாஸ் எல்லாத்துமே கிரெடிட் வந்து அவங்களுக்கு எடுத்துப்பாங்க, நீங்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் கிரெடிட், அது மியூசிக்கு, பிகாஸ் அது சச் அ ஹிட் ஃபிலிம்னும் பொழுது நீங்கள் வந்து அந்த ப்ரைடு நீங்கள் எடுத்துக்காம நீங்கள் வந்து அது மியூசிக் இல்லை அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது வந்து உங்களோட இது காட்டு. அது ஒரு டீம் இருக்குது தானே. அதனால அந்த ஃபிலிம் வந்து லக்ஷ்மி மேமோட ரோலும் இதில் ஆஸ் அ டைரக்டராக வந்து நீங்கள் அது ஏன் அந்த படம் குறிப்பிட்டு நான் கேட்குறேன்னா, இட்ஸ் சச் அ ஹிட். அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக அதில் நடித்த ஆர்டிஸ்ட்டு, அந்த மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்ததுனால அந்த ஃபிலிம் பற்றி கேட்க சார். அதில் நடித்தது வந்து மோகன் சாரோட இது வந்து ஒரு கைதி ரோல் அண்ட் லக்ஷ்மி மேம் வந்து அவங்களோட அம்மா ஒரு லாஸ்ட்டில் தான் அவங்களுக்குமே தெரியல. இந்த காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்க்கும் இந்த சக்ஸஸ் வந்து நீங்கள் இதுக்கு எப்படி சொல்கிறது, லக்ஷ்மி மேமோட இதெல்லாம் ஆக்டிங் அவங்க ஒரு விஷயம் மறக்கவே முடியாது.
அவங்க வந்து ஒரு கைதியை தப்ப விட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ம். அதுக்கப்புறம் அந்த கைதி வேற யாரும் இல்லை, அவருடைய சன்னு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த டிபார்ட்மெண்ட்ல சார்ஜ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வேணும்னே தான் அவங்க பையன்னு தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க விட்டுருக்கீங்க. லாஸ்ட் சீன் ஆமா, லாஸ்ட் சீன்ல அதுக்கு முன்னாடி அவங்க 3/4 ஃபிலிம்ல அப்போ அவங்க அப்பதான் வந்து அவன் சன்னா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன சன்னா அப்படின்னு அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. இன்னொன்று, அது தெரிஞ்சு நாம் அவனை தப்பிக்க விட்டோம் அப்படின்னு நம்மளுடைய சின்சியாரிட்டி மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ இத்தனை வருஷம் சின்சியாரிட்டிக்கு இதுதான் வந்து ரிவார்டா அப்படின்னு அவங்க வேதனைப்படுறாங்க. நான் அந்த ஷார்ட்டை வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு 10 செகண்ட் விடலாம் அப்படின்னா, நான் வந்து 20 செகண்டுக்கு மேலே நான் அந்த இதை ரன் பண்ண விட்றேன். நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அதாவது என்னுடைய அந்த சஸ்டெயினை வந்து ஃபீல் பண்ணி வந்து நீங்க வந்து அலோவ் பண்ணீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. ஆனா ஷார்ப்பா கட் அப்படின்ட்டா அது எவ்வளவு சஸ்டெயின் வேணுமோ அது கிடைக்காம போயிருக்கும். அது அவங்களுக்கு அலோவ் பண்ணது வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க. இல்ல ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க மாறி மாறி வரும், லைக் நம்ம பையனா அப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் க்ஷணத்திலேயே வந்து அத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மாவலஸா இருக்கும் அந்த லாஸ்ட் மினிட் இது. அண்ட் அதை தொடர்ந்து மோகன் சாரும் உங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ஆக்டர் ஆயிட்டாங்களோ? ஆமா, அவரு தொல்லை இல்லாத மனுஷன். வந்து கரெக்டாக டேட் கொடுத்தாருன்னா ஆனர் பண்ணுவார், டைம் சொன்னார்னா கரெக்டாக வருவார், கரெக்டாக என்ன சம்பளம் பேசணுமோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். அது வந்து சாஃப்ட்வேர் பர்சன் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் என்னோட ரேவதி மேமும் உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க போல. என்ன அவங்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு இப்போ உன்னை நான் சந்தித்தேன்னு அவங்க இருந்தாங்க, முதல்ல அண்ட் உதயகீதத்துலயும் இருக்காங்க. முதல்ல வந்து மண்வாசனையில பண்ணாங்க. அடுத்து 2வது படம் நான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் பாண்டியன் ரேவதி அதே பேர் தான் வந்து, அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போன படம் தான். உன்னை நான் சந்தித்தேன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பப்ளியா இருப்பாங்க. ஆமாம், அதாவது அப்பாவை சந்தேகப்படுறது, அந்த மெலோ ட்ராமாலாம் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க அம்மா கிட்ட அவங்க சந்தேகப்படும் பொழுது சுஜாதா மேமோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களோட அந்த கோபம் வெளிப்பட அவ்வளோ நாள் பப்ளியாவே வந்துட்டு ஒரு பாதி இதுல வரச்சே வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிராமத்து மின்னல் அப்கோர்ஸ் அடுத்து அவங்க உங்க கூட பண்ணது. அண்ட் நீங்க வந்து நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு ஃபேமிலி மெலோ ட்ராமால போயிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க வந்து ஆக்ஷனுக்கு? அதுக்கு காரணம், நான் வந்து சொந்தமாக 6 படங்கள் எடுத்தேன்னு சொன்னேன். அதில் வந்து சில தோல்வி தான். நம்ம இதுலேருந்து ஒரு கமர்ஷியலாக ஃபிலிம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் அதுதான். தர்மம் வெல்லும்னு ஒரு படம் பண்ணேன். அதுதான் வந்து நம்ம பாதையை விட்டு வெளியே போனது. பட் தெரிஞ்சதான் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்தீங்களோ? தெரிஞ்சு இல்லை, ஜனங்க வந்து ஃபைட் ரசிக்கிறாங்க, இது ரசிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறது. எவரு சச்சில் சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஃபர் ஆகிடும். அது வந்து எனக்கு அதுவும் அதுக்கு அடுத்த படங்களும் வந்து மிகப்பெரிய தோல்விங்கிறதுனால நான் அந்த சினிமா விட்டு நான் கொஞ்சம் விலகி வர வேண்டியதாகி போச்சு. ஒரு பிரேக் கொடுத்துருந்தீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு டெலிவிஷன் சீரியல் ஒரு 3000 எபிசோடு டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது, மத்திய அரசு நிறுவனம், அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரி ஒரு 10 இயர்ஸ் பண்ணேன். ஓகே. ஆமாம், அது நிறைய பிரபலங்களை பற்றி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணேன். MS சுப்புலட்சுமி, MLB, GNB, இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி பண்ணேன். பட் என்னன்னா அது வந்து பப்ளிக்கு வியூ ஆகல, வந்து அது தெரிய வரல. அதனால அந்த 10 வருஷம் அது என்னங்க, அதுதான் திருப்பி ஒரு கோபமாக கூட சொல்வேன். அந்த இன்ஸ்டியூட்டை ஏதாவது வந்து ஃபுட் கார்பரேஷன் கொடுத்தா கூட ஏதாவது ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பான். எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு நிறுவனம். 10 வருஷம் உழைப்பு, என்ன மாதிரி எத்தனை ப்ரொடியூசர்ஸ், எத்தனை டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணது வந்து இல்லாமல் அப்படி சும்மா பியூரோவில் போட்டி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளபடியே லைஃப்பில் படித்ததே அப்போ தான், அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறதுக்காக படித்தோம். ஓகே. காலேஜில் படித்ததில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் ஞாபகம் இல்லை. ஆனால் அப்போ தான் வந்து லைஃப்பை படிக்கிறோம். அதாவது அத்தனை பிரபலங்களை பற்றி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கும்போது தான் அவங்கள பற்றி நிறைய தரவாக தெரிஞ்சால் தான் வந்து நம்ம சொல்ல முடியும், தெரிஞ்ச மாதிரி சொல்ல முடியும். அந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் விரயமாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த புது படம்
ரொம்ப நாளாக வந்து இந்த சீனிவாசன் ஒரு அண்ணன் படம் ஒரு படம் எடுத்தார். அவர் வந்து நான் சொன்ன அந்த ஒரு கதையை கேட்டு ரொம்ப வருஷமாக அந்த படம் பண்ணணும் அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் ஆரம்பித்தார். துரதிருஷ்டவசமாக அவரை கண்டினியூ பண்ண முடியல. இன்னொருத்தர் எம்எஸ் விஎஸ் மாணிக்கம் அப்படின்னு அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஒரு கம்பேக் நீங்க கொடுக்கறது. ஆமாம், இதுவும் வந்து அதே மெலோ ட்ராமா ஃபேமிலி. இது வந்து கொஞ்சம் சேஃபராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் காமெடி கொஞ்சம் மெலோ ட்ராமா அப்படி அந்த மிக்சரில் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் கேஆர் விஜயா மேமையும் டெலிகரிங் சார் அஃப்கோர்ஸ் அங்கங்கே அவரோட இது நாங்கள் பார்க்குறோம். பட் கேஆர் விஜயா மேம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்க போகிறன்றது ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் அது எப்படி 2 தலைமுறை நாங்கள் அந்த இதெல்லாம் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு புரியுது. இது ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனோட லைஃப் பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு கொஞ்சமாக எங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமா? வாட் இஸ் அந்த ஃபிலிம் இப்போ நீங்கள் புதுசாக எடுத்திருக்க அந்த ப்ராஜெக்ட்? இல்லை, அந்த 2 லவ்வர்ஸும் சின்சராக லவ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு பணம் முக்கியம்னு படுது 2 பேருக்குமே. ஆனால் பணம் முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். பணத்தை விட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு இந்த கப்பல் மூலமாக அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் சார் உங்கள் ஃபிலிம் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் பற்றி பேசாமே இருக்கும். இட்ஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த ஃபிலிமாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்த ஃபிலிமில் வந்து ஒரு 10 ஃபிலிம் 15 படம் ராஜா சார் இருக்கு. 15 படம் ராஜா சார் இருந்திருக்கு. அண்ட் அவரோடான ஒர்க் பண்ண அந்த அனுபவம் சார் அவரு உலகமே சொல்லிடுச்சு. உலகமே சொல்லினா கூட நீங்க அவர் கூட பர்சனலா ஒர்க் பண்ணும்போது அவர் சின்ன சின்ன அந்த நுணுக்கம் அசைவுகள் நீங்க பார்த்து பிரமிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவர் கூட இந்த ஒரு க்ஷணமும் வந்து உங்களுக்கு ஒரு மெமரிஸா இருக்கும். அவரு ஒரு 7 மணிக்கு வந்தா காலையில் ஒரு சாங் ரெக்கார்டிங், ஈவினிங் ஒரு சாங் ரெக்கார்டிங் முடிப்பாரை தவிர ஒரு வார்த்தை கூட மற்றவங்கள பற்றி பேச மாட்டார். அவன் இப்படி இவன் இப்படி இப்போ இந்த காசிப்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் அவரை நான் கேட்டதே இல்லை. பல வருடங்கள், ஒரு 10 வருடங்கள் அவரோட நான் நிறைய பழகியிருக்கேன். பட்டு அந்த சின்சியாரிட்டி, அந்த மியூசிக்கை தவிர வேறு எதையும் அவர் நினைக்க மாட்டார். அது வந்து அது அப்புறம் புதுசாக கற்றுக்கணுங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப அபூர்வம். 4 மணிக்கெல்லாம் எழுந்து இது கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு ஒரு 7 மணிக்கு வந்து அது அப்படின்னே அப்ளை பண்ணி பார்ப்பார். அதுதான் பெரிய விஷயம். அந்த கர்நாடக இசை பாடுற ஜாம்பவான்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் பாடுவாங்க. ஆனால் அதையே தான் பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் சொல்ல வந்தது வராதமாக பாடுறது அப்படின்னு ஒன்று அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. ஆனால் வந்ததே தான் பாடுவாங்க. ஆனால் இவர் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் கற்றுக்கிட்டதை இங்கே வந்து அப்ளை பண்ணுவார். அதை கிரியேட் பண்ணி பார்ப்பார். அந்த ராகத்தை ஃபிலிம் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி பார்ப்பார். அது ஒரு பெரிய ஒரு தேடுதல் வேட்டை தான். நியூ கிரியேஷனை வந்து அவர் வந்து அவ்வளோ தூரம் கர்நாடிக் மியூசிக்கை ஃபிலிம் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி பல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பேசிக்காக அவர் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு இருக்காரு. வெஸ்டர்ன் அண்ட் கர்நாடிக்கை கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு நியூ வெர்ஷன் அவர் கொடுத்தது. அதனால தான் 30-40 வருஷமாக அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஷூர் சார். அண்ட் அவர் உங்கள் படத்துக்கு போட்ட சாங்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எல்லாமே இருக்குங்கிறத விட எல்லாமே ஹிட் சாங்ஸ். இந்த உதயகீதத்தை கிளைமேக்ஸில் அந்த உதயகீதம் பாடுவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நாங்கள் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம். மோகன் வந்து பாட்டை கேட்டுட்டு மைக்கு போய் பாட போகிறாரு. ஒரு ஷார்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு, என்ன டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கிளைமேக்ஸ் இதில் எப்படி எடுக்கணும் அப்படின்னோடனே எல்லாருக்குமே சந்தேகம். எனக்கு, கேமராமேனுக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருமே சந்தேகம். ஒரு கிளைமேக்ஸில் இப்படி ஒரு பாட்டு எழுதணுமா அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ட்டையும் கேட்டோம். சரி நீங்கள் சார்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அவர் கேட்டுட்டு, இல்லைப்பா இல்லை ராஜ் அது சரியாக இருக்கும், அது பேக்ரவுண்ட்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக சில சீக்வன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கு தகுந்தபடி மியூசிக் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அது அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக உட்காரும் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போய் அதை ஷூட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது ஜனங்கக்கிட்ட அது மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தது. அப்போது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இங்கே வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் சார் உங்கள் படத்தை விட்டுட்டு பொதுவாக இளையராஜா சாங் எனக்கு வந்து எப்போ ஃபீல் டவுனாக இருக்கேன் இல்லை ரொம்ப ஜோஷாக இருக்கேன், எனக்கு இந்த சாங் ராஜா சாங் கேட்டால் எனக்கு இதுவாக இருக்கும்னா நீங்கள் சொல்லுங்கள். பூங்காற்று திரும்புமா, முதல் மரியாதை வருது. ஓ, அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அது ரொம்ப எப்போ கேட்டாலும் சீரியஸ் ஆகிடுவோம், அந்த மாதிரி ஒரு பாட்டு. அண்ட் சார் இப்போ அடுத்தது கேட்கணும் வந்து, இப்போ நீங்கள் வந்து 80s டைரக்ட் பண்ணியிருக்கீங்க,
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து ஆல்ரெடி 2024 நம்ம வந்திருக்கோம். இப்போ ஜனங்களோட ரசனை வந்து எங்கே மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? லைஃபுடைய நேச்சரே மாறி போச்சே. இப்போ ஹோம் அப்ளையன்ஸில் வந்து எல்லாம் ஸ்மார்ட் லெவலில் வளர்ச்சி, எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். என்ன அதாவது ஒரு டே டு டே லைஃப் இருக்கிற சேஞ்சஸ் தான் சினிமாலேயும் வரும். அப்போது இப்போது இந்த டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து சவுண்ட் ட்ராக்கில் வந்து ஒரு டயலாக் ட்ராக் இருக்கும், ஒரு ஆர்ஆர் ட்ராக் இருக்கும், ஒரு எஃபெக்ட் ட்ராக், 3 ட்ராக்குள்ளே தான் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த டிஜிட்டலில் எஃபெக்ட்ஸ்னால் ஒரு 30-40 எஃபெக்ட் ட்ராக் இருக்குது, ஆர்ஆர்னால் அது 30-40 ட்ராக் இருக்குது. இப்படி டயலாக்னால் என்ன ஏகப்பட்ட ட்ராக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ப்ரீமிக்ஸ் பண்ணி வந்து நம்ம ஃபைனல் மிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இன் டீட்டெயில் வந்துருச்சு டிஜிட்டல் ஃபார்மேட்டில். முன்னாடியெல்லாம் ஒரு ஃபிலிம்னுடைய ஒரு ஃப்ரேமை வந்து ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க, ரெட் க்ரீன் ப்ளூ. அது ஃபுல் ஃப்ரேமை தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து டிஜிட்டலில் எவ்ரி டாட்டை வந்து தனி லேயராக பிரிக்கலாம். அவ்வளவு லேயர்ஸாக பிரித்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அதை வந்து உருமாற்றலாம். ஆனால் அப்போல்லாம் வந்து ரொம்ப ரஃபாக தான் பண்ண முடியும் ஒரு ஃப்ரேம். ஆனால் எவ்வளவு கிளாசிக் வந்திருக்கு அந்த லெவல்லையே பாருங்கள். ஒரு ஃப்ரேமை வந்து ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 25 ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கேமராமேன் ஷூட் பண்ணும்போது ஒரு இடத்துல ரெட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர் 27 வைப்பார், க்ரீன் கம்மியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அவர் 16 வைப்பார். அப்படி தான் ஒரு ஃப்ரேமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்ததுனால அந்த பழைய முறையே இந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது, அதை கிரேட் பண்ணுறது, அதெல்லாம் இல்லாமல் போச்சு, காணாமல் போச்சு. அப்போ வந்து எல்லா சைடுமே ஈவன் சவுண்ட் எடுத்துங்க, சவுண்ட் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது ஒரு 3 டைமென்ஷனில். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான டெவலப்மெண்ட்டுங்க. இதை வச்சுக்கிட்டு இன்னும் பெரிய கிளாசிக் கொடுத்தா சந்தோஷம். ஓகே, எல்லாம் வந்து சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு இப்போ, அதை பயன்படுத்தணும். ஒரு மலிவான ஒரு ரசனைக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. அண்ட் சார், நீங்கள் படம் டைரக்ட் பண்ணும்போது அப்போ வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்டிங்ஸ் வைப்போம் நம்ம, அந்த ஒரு போஸ்டர்ஸ், அதுதான். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்குது. இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் வந்து நீங்கள் வந்து வரமா நினைக்கிறீங்களா, இல்லை அது வந்து இதில் தான் நிறைய படத்தை பற்றியான முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் கசி இதுவாகுது, ஸோ அந்த இது வரமா சாபமா? இல்லை, இப்போ முன்னாடி ட்ராமா போடும்போது சினிமாங்கிற ஒரு ஃபார்ம் வந்து ட்ராமாவை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அப்புறம் சினிமாவுடைய வளர்ச்சி வந்து பல கோணங்களாக பிரிஞ்சிருச்சு, பல வழியில் பிரிஞ்சிருச்சு. மீடியாவாகட்டும், ஓடிடி, இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன் வீட்லேயே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ இந்த வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாது. நல்ல படங்கள் கொடுத்தால் வந்து வீட்டில் உட்காந்தாவது பார்ப்பாங்க, பார்க்க வைக்கணும். அதுதான் வந்து ரசனை மலைந்து போகாம இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த மெலோ ட்ராமாவை, சாஃப்ட் ஃபிலிம்ஸை, ஃபீல் குட் ஃபிலிம்ஸை வந்து தியேட்டரில் வந்து ரசிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 60% லேடிஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க டோட்டலாக 60% தியேட்டருக்கே வர்றதில்லை, எல்லாம் வீட்லேயே உட்காந்துடுறாங்க அந்த டிவி சீரியல்லையே. ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு இப்போ வரவேற்பு நிறைய குறைஞ்சி போச்சு. ஸோ சோஷியல் மீடியா வந்து எதர் இதுவும் இல்லை, அது வந்து அது காலத்தின் கட்டாயம். அதை போய் நம்ம எதிர்த்து நம்ம போராட முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து படம் வந்து ரிவ்யூங்கிறது வந்து ஒரு ஸ்டுடியோக்குள்ளன்னு இல்லாமல் ஒரு தியேட்டருக்குள்ளே வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ மாதிரி எடுத்து அது எப்படி எவ்வளோ தடை பண்ணாலும் வந்து அது மாதிரி டக் டக்குன்னு வெளியில் வந்துடுது. ஒரு படத்தோட விதியே வந்து அந்த படம் பார்த்துட்டு நிர்ணயம் பண்ணுறன்ற லெவலுக்கு கூட தாண்டி அப்பப்போ முடிவு பண்ணிடுறாங்க. நிறைய வந்து ஹேட்ரஸ் நிறைய இதுவாகுது. ஸோ நிறைய ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது இது நிறைய எங்களுக்கான செட்பேக்குங்கிற மாதிரிலாம் சொன்னதான். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுனால இந்த கொஷின் இது பண்ணது. ஸோ சார், நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. இப்போ வந்து நிறைய நாங்கள் கேள்விப்பட்டது வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ க்ரோர்ஸ், முந்தி வந்து லேக்ஸில் இருந்தது, இப்போ க்ரோர்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான சம்பளமாகட்டும், ஒரு பேன் இண்டியான்னு ஒரு டேக், இப்போது அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவ்வளோன்றாங்க. உண்மையிலேயே வந்து இவ்வளோ க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் வந்து புழங்குற இண்டஸ்ட்ரி தான் சினிமா. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து மணி வேல்யூ குறைஞ்சி போச்சு, அது ஒரு ரீசன். மற்றபடி அப்புறம் இப்போ டெக்னிக்கலாக நிறைய செலவு பட்ஜெட்டில் இன்வால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது, ஆர்டிஸ்ட் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய
டிமாண்டு அது வேறு. இது எல்லாம் தான் காரணமே தவிர மற்றபடி சாதாரணமாக சிவாஜி சார் கூட வந்து மரத்து நிலையில் தான் உட்காந்து மேக்கப் போடுவார், அங்கே தான் இருப்பார். இப்போ சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட வந்து கேரவல் கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து காஸ்ட் ஜாஸ்தி. அண்ட் சார் அகைன் திரும்பவும் வந்து இன்னைக்கு வந்து திரும்ப இளைய தலைமுறைக்கு வந்து எல்லாமே நார்மலைஸுங்கிற மாதிரி நம்ம ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு ஃபிலிம் எடுத்தாலே ஈவன் வந்து ஒரு பெண் கூட வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை வந்து அவனோட ஆண் நண்பர்களோட சேர்ந்து ஒரு பப்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுங்கிறது, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நிறைய வந்து இப்போ நம்மளோட வேல்யூ கல்ச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து டாக்ஸிக் ஆயிடுச்சு. எங்களுக்குலாம் வந்து உங்க படம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இது நார்மலைஸ்னா இதுவும் நீங்க காலத்தின் கட்டாயம் இப்படிதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொசைட்டிக்கு நம்மளோட இது என்னன்னு நினைக்கிறீங்க? அங்கேதான் ஒரு போராட்டம். அதாவது பாரதிராஜா சார் என்ன வந்து வெற்றி அடையணும்னு நினைச்சா கூட ஒரு அளவுக்கு மேல கீழே இறங்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு சீப் ரசனை அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அதனால வந்து இது வந்து ஒரு போராட்டம் தான். இப்போ சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஏஐ தான் டாப் மோஸ்ட் இன்வென்ஷன் சொல்கிறாங்க. அது ஏஜிஎஸ்ங்கிறாங்க, அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறாங்க. இதெல்லாம் மனித வளர்ச்சி தான். ஆனால் அதுவே வந்து வீழ்ச்சியாகவும் பார்க்கப்படுது. இந்த சயின்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது, ஒரு மைனஸாக இருக்குன்னு ஒரு வியூ இருக்கு. அது மாதிரி தான் இன்றைய காலமும் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்மளை ஆட்டி படைக்குது. அது நாமளும் அது தெரியாமல் அதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இந்த படைப்பாளிகளுடைய கடமை. அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க வந்து தங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியது. பிகாஸ் ஃபிலிம்க்கே நம்ம பேசும்பொழுது ஒரு டிவி வீட்டுக்கு ஒரு நடு கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிவியில் இருக்கக்கூடிய சேனல்ஸில் பார்க்கக்கூடிய சீரியல்ஸ் எல்லாமே இப்போ அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்து அப்புறம் வந்து சீரியலுக்கும் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கண்ட்ரோலே பண்ண முடியாமல் தலைவிரிச்சு ஆடுது. நான் வந்து ஒரு 15 வருஷமாக டிவி சீரியலை பார்க்கல. ஓகே. ஐயோ, ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பார்த்தோம்னா எல்லா லேடி கேரக்டரும் வந்து நான் ஒழிச்சிடுவேன் பாரு, கொலை பண்ணிடுவேன் பாரு, இதே சத்தம் தான் கேட்குது. கிட்டத்தட்ட 10 சீரியல்லும் ஓடுற நேரத்தில் அது மட்டும்தான் வந்து கேட்குது. இது ரொம்ப மோசமான காலம், மோசமான ரசனை. இந்த பெண்களை வந்து ரொம்பவும் கரப்ட் பண்ணுது, வன்முறையை தூண்டுது. இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். அதாவது நம்ம மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறவங்க கூட வேற, மைண்டை கரெக்ட் பண்ணுறது வந்து அந்த அவங்க பேசுகிற டயலாக், அந்த சத்தம், இது நெகட்டிவ். ஆமாம், இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை பேசினா நல்லது தான் செய்வோம். ஆனால் எந்த நேரமும் கெட்ட விஷயங்களாக பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் நம்ம எண்ணமும் அப்படி தான் மாறி கரப்ட் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இன்னைக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டெலிவிஷன் சீரியல்ஸ். ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்ரிசியேஷனா இல்லை இது ஒரு குட்டாமல் இல்லாமல் குட்டு இல்லை, அதை விட வேற ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகே. அண்ட் சார், உங்களோட ஜேர்னி நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து திரும்பி பார்க்கும்போது சினிமாவில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன சார்? படம் எடுக்கக்கூடாதுன்றது தான். ஓ மை காட். அதாவது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். டைரக்ட் பண்ணால் டைரக்ட் மட்டும் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணணும். ஓகே. ஆமாம். மற்றபடி ரெண்டையும் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு தரமுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் சார், நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூ வந்து நீங்கள் கேபி சார் பற்றியும் நிறைய நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீதர் சார் படம், கேபி சார் படம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி. எனக்காவது கேபி சாரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதா, இல்லை சார் உங்ககிட்ட பேசியிருக்காரா? நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னு கதை சொல்லணும்னு அவர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஆனால் அந்த உன்னை நான் சந்தித்தேன் படம் வந்த சமயத்தில் பெங்களூர் கனிஷ்கா ஹோட்டலில் அவரை பார்த்தேன். நான் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன், உதயகீதம் ஷூட்டிங்காக. அப்போது ரங்கராஜ், உங்கள் படங்களை நான் பார்க்குறேன், உன்னை நான் சந்தித்தேன் தி பெஸ்ட் ஃபிலிம், கீப் இட் அப் அப்படின்னாரு. அது வந்து அதுக்கப்புறமும் பல சந்தர்ப்பங்களில் வந்து எனக்கு கடிதமே எழுதி ஒருத்தட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு என்னை வாழ்த்தி. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல, அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறதில்
அவர் கிரேட்டு. இந்த உன்னை நான் சந்தித்தேன் கோவி தம்பிக்கு நான் முதல் படமாக பண்ணும்போது அவர் வந்து எப்பயுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெலோ ட்ராமா, மனசை நெகிழ வைக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்தை போட்டு காட்டிட்டு ப்ரிவியூவில் பிஃபோர் ரிலீஸு உங்களுக்கு இந்த படத்தில் இந்த எத்தனை தடவை அழாச்சி வந்தது அழுகாட்சி வந்தது அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவு குழந்தைத்தனமாக இருப்பார். ஆனாலும் கூட அந்த நல்ல விஷயங்களை வந்து அவ்வளவு தூரம் வந்து அப்சர்வ் பண்ணுவார், அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். அது வந்து எனக்கு என்னுடைய கரியரில் உன்னை நான் சந்தித்தேன் ஒரு நெகிழ்வான படம்ங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுக்கு கேபி சாரோட படம் எது ரொம்ப பிடிக்கும்? ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ரசிகராக ஒரு இது ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் கிளாசிக்கான ஃபிலிம் கேபி சார். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட், இது எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேபி சார்? பானுமதி சொல்லுவேன். அவர் வந்து லைஃப்பில் வந்து ஆம்பிஷியஸாக இருக்கணும், வந்து அந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அந்த படம். எந்த தோல்வி வந்தாலும் அதை சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுத்தது அந்த படம். அது வந்து எனக்கு மறக்க முடியாத படம் அவருடைய படங்கள்ல. அண்ட் நீங்கள் நன்றியோட நினச்சி பார்க்குற தருணங்கள்? அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் குருநாதரை சொல்லுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், பிகாஸ் அவங்களாம் வந்து டிஃபால்ட், நம்ம வந்து சொல்லவே மேண்டேட்ரி. நம்ம அதுதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து இத்தனை நாள் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் சஸ்டெயின் பண்ணிட்டு இப்போ கம்பேக் கொடுக்க போகிறீங்க வேற ஒரு அழகான ஒரு படத்து மூலம். பட் வேறு தருணங்களில் இந்த இடத்துல எனக்கு இவங்களோட இது இருந்தது, ஒரு கைடன்ஸ் இருந்தது, இல்லை இவங்க இதை ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நிறைய இது வந்து மெமரிஸ் தானே சார், ரெட்ரோ மெமரிஸ். அந்த மாதிரி நீங்கள் யாரும் இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இந்த லைஃபுக்கு காலை எடுத்து வச்சதுக்கு ஒரே காரணம் எம்ஜி வல்லபன் தான். அவர் என்னுடைய கட்டுரையெல்லாம் பிரசனம் பண்ணுவார். அப்புறம் இந்த கட்டுரையை பிரசனம் பண்ணதுனால தான் அவருடைய அறிமுகம் கிடைச்சி நான் அவருடைய உதவியாளராக போனேன். அப்புறம் எனக்கு என்னுடைய ஸ்கிரிப்ட்லாம் அவர் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். எல்லா படங்கள்லையுமே எம்ஜி வல்லபன் ஒர்க் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் என்னால் மறக்க முடியாது. அண்ட் உங்கள் படம் அவர் படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணதுனால ரைட் அப்னாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. உங்கள் படத்தை யாராவது விமர்சனம் பண்ணி உங்களுக்கு அதில் பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வந்து இப்போது சிலர் பாராட்டும் போது சிலர் எதிர் விமர்சனம் செய்வாங்க தான். அதில் வந்து நம்ம அப்படி மனசு முன் பண்ணுற மாதிரி எதுவும் எந்த விமர்சனம். அஃப்கோர்ஸ் உங்கள் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமான்றதால ஐ திங்க் அந்த மாதிரி தவறுன்றதுனால அதை மன்னிச்சு விட்டுருவாங்க. சரி, ஓகே. எனிவே சார், அண்ட் வந்து உங்களோட இந்த நியூ ஃபிலிம்காக நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். பிகாஸ் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் உங்களோட ஃபிலிம். அண்ட் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவருமே வந்து கொஞ்சம் படம் அவரது நடுவில் இல்லாமல் இருந்தது. அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி கேஆர் விஜயம்மா, டெல்லிகனீர் சார், அண்ட் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்தோம். இந்த ஃபிலிம் எப்போ ரிலீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? படம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இன்னும் 1 or 2 months ரிலீஸ் ஆகும். இதில் வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது இதனுடைய கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரியல் கிளேடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். காமெடி வித் த்ரில் அப்படி இருக்கும். அது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கிளைமேக்ஸ்லன்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி ஜனங்க இன்றைக்கி எதிர்பார்க்குற காமெடி, க்ரௌட் காமெடி. அப்புறம் அதில் வந்து ஸ்லைட்டாக மனசை டச் பண்ணுற மாதிரி சில சீரியஸ் சீன்ஸு இந்த கலவையில் இந்த படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஆதரவு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம். ஆமாம், ரொம்ப பர்டிகுலராக இதில் வன்முறையோ அதிகப்படியான கவர்ச்சியோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிடிவாதத்தில் நான் ஜனங்க அதை ரசிப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. கட்டாயம் சார், ஏன்னா பிகாஸ் எல்லாமே ரோலர் கோஸ்டர் தானே சார். இது அந்த மெலோ ட்ராமாலேருந்து அப்படியே ஆக்ஷன் வந்து பேய் படம் ஒரு பீரியடில் வந்து இதுவாக போய் இப்போ வந்து வயலன்ஸ், இப்போ வந்து டாக்ஸிக் சப்ஜெக்ட், இப்போ அகைன் நாங்கள் வந்து கண்ணுக்கு ஒரு நல்ல விஷயமா, ஒரு காதுக்கு நல்ல மெசேஜாக ஒரு படம் வராதான்னு பார்க்குற சமயத்தில் உங்களோட ஃபிலிம் நீங்கள் கொண்டு வரீங்க. அண்ட் எங்களோட வியூவர்ஸ் சார்பாக அது வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஹிட் கொடுத்து திரும்ப நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் சார். அண்ட் உங்களோட மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. ஹிந்து டாக்கீஸ் வியூவர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் நீங்கள் பேசும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தில் உங்கள் ஃபேஸ் ஒரு டேரக்டர் இப்போ பாரதிராஜா சார் வந்து அந்த கள்ளுக்குளிரம் படத்தில் வந்து அவர் அந்த ஆர்டிஸ்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபேஸ்லேயே அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃபேஸில் அப்படியே வந்துட்டு போச்சு. அண்ட் நாங்கள் நிறைய உங்ககிட்ட படம் எதிர்பார்க்குறோம் சார். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.